அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கு நியூ சிலபஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதில் தொடர்ச்சியாக நம்ம யூனிட் 2ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்துன்னு வரோம். அப்போது இன்றைக்கி என்ன யூனிட் 2ல் இருக்கிற டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகரவரிசைப்படுத்துதல். அகரவரிசைப்படுத்துதல் நார்மலாகவே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் 1 to ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்காலும் கேட்பாங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துதல்லேருந்து கேட்பாங்க. இப்போது குரூப் 4லேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி குரூப் 2லேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்ற டாபிக் தான் அகரவரிசைப்படுத்துதல். இதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் வைஸ் எப்படி மாற்றணும் அப்படின்றது சில்லியாக நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு அவசரத்தில் போட்டுருவோம். அதான் இதில் மிஸ்டேக் பண்ணுறோம். மற்றபடி இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ அகரவரிசைப்படுத்துதல் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு அகரவரிசைப்படுத்துதலில் பார்த்தோம்னா எந்த வரிசையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்து வரிசையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளில் உயிரெழுத்து வரிசையில் இப்போ பார்த்தோம்னா ஆலேருந்து அவ் வரைக்காலும் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உயிரெழுத்தில் ஆ, அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வரிசையில் தான் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு அகரவரிசைப்படுத்துதலில் நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா கா வரிசை, நா வரிசை, அது மாதிரி ஒரு வரிசையில் கொடுக்கும்போது நம்மளுக்கு எது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு காங்காச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போது காலே நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் காகம்னு வருது, இன்னொன்று பார்த்தோம்னா ஞானம் அப்படின்னு வருது. அப்புறமா பார்த்தோம்னா இன்னொரு வார்த்தை சங்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதை வரிசைப்படுத்துவோம்? கா வரிசையில் இருக்கிறது தான் வரிசைப்படுத்துவோம். அப்போ காலேருந்து நா வரைக்காலும் எது ஃபஸ்ட்டில் இருக்குது? நம்மளுக்கு கா ஃபஸ்ட்டு இருக்குங்களா? அப்போ கா ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு நா இருக்கா? இல்லை. அதுக்கப்புறமா சா இருக்குங்களா? இருக்குது. அப்போ சங்கு செகண்ட் வரும், ஞானம் 3வது வரும். அப்போ நம்மளுக்கு எப்படி வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா கா டு ஞா வரைக்கால எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அப்படியே நம்ம வரிசைப்படுத்துவோம். ஓகேங்களா? அதுலேயும் இப்போ கா வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? கா வரும். அப்போ கா வரும். கீ, கீ. அப்போ இந்த வரிசையில் நம்ம கா வரிசையிலையும் வரிசைப்படுத்தும் போது பார்க்கணும். அப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டாபிக் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள்லேயே கொடுத்துருக்குறாங்க. உயிரெழுத்துகள் வச்சே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்து வச்சு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வச்சு ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு உயிரெழுத்து ஆ டு அவ் வரைக்கால இது பண்ணிக்கலாம். அப்போ ஆல ஆ இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அதுக்கப்புறமா என்ன வரும்? ஆ இருக்குது. ஆ வரிசையில் என்ன இருக்குது? ஆடு. அப்போ ஆடு தான் ஃபஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. அப்போ ஆடு ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆக்கு அப்புறமா என்ன வரும்? ஊ வருங்களா? அப்போ உயிர் இரண்டாவது வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆ வரும் அகரவரிசைப்படி. நெக்ஸ்ட்டு ஊ வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஊக்கு அப்புறமா என்ன வருது? ஏ வருங்களா? எளிமை. அப்போ மூன்றாவது எளிமை. கடைசியாக ஒழுக்கம். அப்போ கடைசி அகரவரிசைப்படுத்துதல்ல 4வது லெட்டர் என்ன அப்படின்னா ஒழுக்கம். அப்போ ஃபஸ்ட்டு ஆடு, அதுக்கப்புறமா உயிர், எளிமை, அதுக்கப்புறமா ஒழுக்கம். அப்போ இது பார்த்தோம்னா அப்படியே நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு வர வேண்டாம். அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அன்பு, 5, ஓசை, இரக்கம். அப்போ பார்த்தோம்னா ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை இருக்குது? அன்பு, 5, ஓசை, இரக்கம் அப்படின்னு இருக்குங்களா? இதில் ஃபஸ்ட்டு எது வரும்? ஆ வரிசையில் இருக்கிறது தான் வரும். அப்போ அன்பு ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? அடுத்து
ஈ இருக்கு, ஐ இருக்கு, ஓ இருக்கு. அப்போ எது வரும்? இரக்கம் அடுத்து இருக்குங்களா? அப்போ ஈ வார்த்தையில் இருக்கக்கூடிய இரக்கம் நெக்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் அன்பு, நெக்ஸ்ட் இரக்கம். அதுக்கப்புறமா 5, ஐ எங்க இருக்கு? 5 மூன்றாவது வரும். நெக்ஸ்ட் ஓசைன்றது 4வது வரும். அப்போ அகர வரிசைப்படி அன்பு, இரக்கம், 5 ஓசை அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள்ல கொடுத்துருக்குறாங்க. உயிர்மை எழுத்துக்கள்ல எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா செயற்கை, தொழிற்சாலை, நீக்கம், பயன்பாடு, துருவம். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் நம்ம போட்டுருவோம். இதில் வரும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டும் நா வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன இருக்குது? இங்கே செயற்கை இருக்குது, சா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்சாலை இருக்குது, டா. அடுத்து பார்த்தோம்னா நீக்கம், நா. அதுக்கப்புறமா பயன்பாடு, பா. துருவம் பார்த்தோம்னா டா வரிசையில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? நம்மளுக்கு காங்காச்சா வரிசையில் சாதா ஃபஸ்ட்டு வரும். அப்போ செயற்கை தான் ஃபஸ்ட்டு வருங்களா? அடுத்து செயற்கைக்கு அப்புறமா என்ன வரிசை வரும்? டா வரிசை வருங்களா? சா வரிசைக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதை மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காங்காச்சா ஞாபகம் வச்சுட்டு சா வரிசை நெக்ஸ்ட் டா வரிசை வருமா? அந்த டா வரிசையிலே எப்படி வரும் நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு டூ அதுக்கப்புறமா தொழிற்சாலை வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு? இங்கே தொழிற்சாலை இருக்குது, இங்கே டூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்னது? டூ உடனே தான் நெக்ஸ்ட்டு தான் தொழிற்சாலை வருங்களா? ஓகேங்களா? டூ உடனே தான் ந வரும். நெக்ஸ்ட்டு டோ அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு தா வரிசையில் வரும். இங்கே பாருங்கள், இது டூ இந்த மாதிரி வரிசையில் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மெய் எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு அதாவது காங்காச்சா வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாத்தா. ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசையில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். அப்போ டூ தான் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறமா தான் என்ன வருது? நம்மளுக்கு தொழிற்சாலை அப்படின்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செயற்கை முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம்னா துருவம் வருங்களா? துருவம் செகண்ட் வரும். நெக்ஸ்ட் தொழிற்சாலைன்றது பார்த்தோம்னா தேர்டு வருங்களா? தொழிற்சாலை தேர்டு நெக்ஸ்ட் நான் வரும் நம்மளுக்கு பா இருக்கு. அப்போ நீக்கம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ நீக்கம், பயன்பாடு. அப்போ இது அகர வரிசையில் ஃபஸ்ட்டு செயற்கை, நெக்ஸ்ட் துருவம் வரும், தொழிற்சாலை, நீக்கம், பயன்பாடு அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே கலந்துருக்கு. அதாவது உயிர் எழுத்து ஓகேங்களா? அது உயிர் எழுத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கீழே மெய் எழுத்துக்கள்லாம் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வ, ஊக்கம், எது, ஈதல். அப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு? ஆ வரிசை, ஆ எதுவுமே ஈ இருக்குங்களா? அப்போ ஈதல் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஊக்கம் வருங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஈதல், நெக்ஸ்ட்டு ஊக்கம், அதுக்கப்புறமா எது கடைசியாக அவ்வை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இலை, அப்பா, ஆலை, ஈக்கள். அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை தான் வரும்? அப்பா அப்படின்ற வார்த்தை தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆலை அப்படின்னு வருங்களா? ஆ. நெக்ஸ்ட்டு ஈல, இலை. நெக்ஸ்ட்டு ஈக்கள் அப்படின்னு வரும். அப்போ அப்பா, ஆலை, இலை, ஈக்கள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பாவரிசையிலே கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பாவரிசை அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி? பாவரிசைனா ஃபஸ்ட்டு பா, அதுக்கு அப்படியே பா. எப்படி நம்மளுக்கு இதுல அதாவது நம்மளுக்கு எப்படி ஆர்டர் வைஸ் போகிறோமோ அதே வைஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பா வரிசையில் என்ன இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பா இருக்குது, பழங்கள் இருக்குங்களா? அப்போ பழங்கள் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாரதம் அப்படின்னு இருக்குது. பெண்கள், பாரதம், புதுமை, பழங்கள் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வரிசை வரும்? பாக்கு அப்புறமா பா வரிசை என்ன இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாரதம்னு இருக்குங்களா? அப்போ இது செகண்ட் வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அப்புறமா பூ அப்படின்ற வார்த்தை இருக்குங்களா? புதுமை. அப்போ பூ அடுத்த வார்த்தை புதுமை வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெண்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா பெண்கள் பே எப்படி நம்ம பிரிப்போம்? அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பே எப்படி நம்ம பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஏ அப்படின்னு பிரிப்போமா?
அப்புறமா வந்து பொதுக்கூட்டம் பையன் எடுத்துக்கோங்க. பையனை எப்படி நம்ம பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஐன்னு பிரிப்போம். அப்போ இப்பு கூட்டல் ஐ வருமா ஃபஸ்ட்டு, ஏ வருமா ஃபஸ்ட்டு? ஏ தானே வரும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கலாம். அப்போ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஏ பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பையன் வரும். கடைசியாக பொது கூட்டம்ன்றது கடைசியாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பழங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பாரதம், புதுமை வரும், பெண்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பையன், பொது கூட்டம் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க வா, மலர், பை, நூல், தேன். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து காங்காச்சா வரிசையில் எது வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இது வா, மா, பா, நூல், நான் வச்சுக்கலாம் தா. அப்போ இதில் வந்து தா தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ தேன்ற வரிசை தான் வந்து தேன் அப்படிதான் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் ஒரு நம்மளுக்கு நூல் வந்து அடுத்து வருங்களா, நூல். அதுக்கப்புறமா பா, மா, பாக்கு அப்புறமா தான் மா வரும். அப்போ பை, மலர். ஓகேங்களா, பைக்கு அப்புறமா மலர், அதுக்கப்புறமா கடைசி வார்த்தை அகரவரிசைப்படுத்துதல்ல கடைசி வந்து வா அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு தேனு, நூல், பை, மலர், வா. அடுத்து பேருந்து, போக்குவரத்து, பூமி, பீலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? பீலி அப்படின்றது தானே ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா வந்து பி வந்து என்ன இப்பு குட்டல் ஈ அப்படின்னு வருங்களா. அப்போ ஈன்ற வார்த்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போ பீலி ஃபஸ்ட்டு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வரிசை வரும்? பூமி அப்படின்றது செகண்ட் வருங்களா. அதுக்கப்புறமா பேருந்து, போக்குவரத்து. பேருந்து வந்து பார்த்தோம்னா தேர்டு வந்துட்டு, லாஸ்ட்டாக வந்து போக்குவரத்து வந்து ஃபோர்த்து வரும். அப்போ பூமி, பீலி, பேருந்து, போக்குவரத்து. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெண்டும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன உயிரெழுத்துக்கள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து காட்டும் நா வரிசை பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? உயிரெழுத்தில் 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆசிரியர், இன்னொன்று வந்து ஓனான். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆ அப்படின்ற வரிசை தானே வரும். அப்போ ஆசிரியர் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஓனான் அப்படின்றது செகண்ட் வரும். இப்போ உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிச்சு. உயிரெழுத்துக்களை ஃபஸ்ட்டு ஆசிரியர், அதுக்குமா ஓனான் அப்படின்ற அகரவரிசை படுத்திட்டோம். நெக்ஸ்ட்டு மூன்றாவது என்ன வரும்? மூன்றாவது வந்து கிளி, பழம், மான். அப்போ கான்ற வரிசை தானே தேர்டு அதுக்கப்புறமா வரும். அப்போ கால இருக்கக்கூடிய கிளின்றது மூன்றாவது வரும். நெக்ஸ்ட்டு வந்து பழம், மான். அப்போ பா வந்துட்டோன்னே தான் மான் வரும். அப்போ பழம்ன்றது 4வது வரும், மான்ன்றது 5வது வரும். அப்போ ஆசிரியர், ஓணான், கிளி, பழம், மான் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வரும். நெக்ஸ்ட்டு தையல், பூனை, மனிதன், தேனி, வௌவால் அப்படின்னு வருதுங்களா. அப்போ இதில் வந்து என்ன வரிசை வந்து ஃபஸ்ட்டு வரும் நம்மளுக்கு? தாலே வந்து 2 கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பா, மா, வா வரிசை. அப்போ தாலே 2 கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் ஃபஸ்ட்டு வரும்? தேனி தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா. ஏன்னா தே வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா வந்து இட்டு குத்தல் ஏ அப்படின்னு வருங்களா. ஏக்கு அப்புறமா தான் தையல், அதாவது தை வந்து எப்படி பிரிப்போம்? நம்ம எப்படி எழுதுவோம்? இட்டு குட்டல் ஐன்னு எழுதுவோங்களா. அப்போ என்ன வரிசை வந்து ஃபஸ்ட்டு வரும்? ஐ வருங்களா, ஏ வருங்களா? ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ தேனி ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தையல் அப்படின்றது வருங்களா. அப்போ தேனி, தையல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பூனை வருங்களா. பூனை, அதுக்கப்புறமா 4வது வந்து மனிதன், 5வது கடைசி வந்து வௌவால். அப்போ தேனி, தையல், பூனை, மனிதன், கடைசி வௌவால். அதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நீலம், பவளம், மாணிக்கம் எல்லாமே கலந்து, எல்லா வார்த்தைகளும் கலந்து இருக்குங்களா. ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எது நம்மளுக்கு உயிர் எழுத்து இருக்கான்னு பார்க்கலாம். உயிர் எழுத்து இல்லை. அப்போ அது இல்லாதனால நம்ம மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம். அப்போ கா வரிசையில் என்ன இருக்கா? இல்லை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நா வரிசையில் ஃபஸ்ட்டு நீலம் அப்படின்ற வார்த்தை வருங்களா. அதுக்கப்புறமா வந்து இங்கே பா இருக்குது, இங்கே பூ இருக்குது. அப்போ பா வருமா, பூ வருமா? ஃபஸ்ட்டு பவளம் ஃபஸ்ட்டு வரும். அப்போ நீலம், பவளம், அதுக்கப்புறமா புஷ்பரகம், அதுக்கப்புறமா வந்து மாவரிசையில் நம்மளுக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. மாணிக்கம், மரகதம், முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மரகதம் தான் வரும். ஓகேங்களா. மாவரிசை வந்து தான் மா அப்படின்ற வரிசை வரும். அப்போ மரகதம் வந்து 4வது வரும். 5வது வந்து பார்த்தோம்னா மாணிக்கம் வரும். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்தோம்னா முத்து வருங்களா. அப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வைரம், வைடூரியம்.
ஓகேங்களா. இதில் வைரம் வைடூரியம் வந்து பார்த்தோம்னா வையே இருக்குது, அப்போ வா வரிசையில் வை இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு நம்ம போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் வருங்களா. அப்போ கன்ஃபியூஷன் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலான்னா அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரா இருக்கு, இங்கே டா டூ வந்து எப்படி எழுதலாம், இட்டு கூட்டல் இ அப்படின்னு இல்லாமா. இப்போ டா வரிசையில் இருக்கு, அப்போ ரா வரிசை ஃபர்ஸ்ட் வருமா இல்லைன்னா டூ வரிசை ஃபர்ஸ்ட், அதாவது ரா வருமா டா வருமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஏன்னா வைரமும் வைடூரியமும் வைன்ற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ அடுத்த செகண்ட் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா ரா டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் காங்காச்சா வரிசையிலே நம்ம இதை பார்க்கணும். அப்போ காங்காச்சா வரிசையிலே பார்க்கும்போது என்னதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டா வரும், டா அப்படின்ற வரிசை தானே ஃபர்ஸ்டா வரும். அப்போ டூ, அப்போ வைடூரியம் வந்துட்டு கடைசியாக வைரம் வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி கூட நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் வார்த்தை பார்க்கணும். செகண்ட் வார்த்தையும் எப்படி பார்க்கணும்னா காட்டும் நா வரிசையில் எந்த வரிசை, அதாவது எந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வருது, முன்னணியில் வருது அப்படின்னு பார்க்கணும். தான்ற எழுத்து வந்துட்டோன்னே தான் அப்புறமா தான் ரா வரும். அப்போ வைடூரியம் வரும், அதுக்கப்புறமா கடைசியாக வந்து வைரம் வரும். அப்போ நீலம், பவளம், புஷ்பரகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இது வந்து உயிரெழுத்து வரிசை தான். அப்போ ஈஸியாக நம்ம போட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து அழகுணர்ச்சி அப்படின்னு வருங்களா. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஊழி அப்படின்ற வேர்டு வருங்களா. அதுக்கப்புறமா எழுத்து, அதுக்கப்புறமா ஏழ்கடல், ஐயம் அப்புறமா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒளி வடிவம். இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஒளி வடிவம் வந்துச்சு. நெக்ஸ்ட் அவுகாரம் அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. கண், கடை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து கழுத்து, கலாம், கலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுலேயும் வந்து நம்ம கா வரிசை ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்களா. எல்லாமே வந்து கா அப்படின்ற வார்த்தை தான் வந்திருக்கு. அப்போ செகண்ட் லெட்டர் பார்க்குறோம். அப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன லெட்டர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும், டான்ற லெட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருமா. அப்போ கடைக்கு போவோம். அப்போ கடைன்ற வார்த்தை வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு இன், அப்போ கண்ணுன்றது செகண்ட் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து கலாம், கலை. அப்போது கலாம் லா வந்து ஃபர்ஸ்ட் வருமா, லை வந்து ஃபர்ஸ்ட் வருமா, லா தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா தான் லை வருங்களா. அப்போ லா வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கடை, கண், கலாம், நெக்ஸ்ட் கலை வரும். அதுக்கப்புறமா கழுத்து கடைசியாக வரும். அடுத்த வார்த்தை மண், ஏர், மாடு, உழவு. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வந்து பிரிச்சிடலாம். உயிரெழுத்துக்கள் பிரித்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை, 2 வார்த்தை உயிரெழுத்துக்களில் இருக்குங்களா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அப்போ உழவு, ஏர் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துல என்ன வார்த்தை ஃபஸ்ட்டு வரும், உழவு வருங்களா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஏர் வருங்களா. அப்போ உழவு, ஏர். அதுக்கப்புறமா மண், மாடு. அப்போ மான்ற வரிசை தான் நெக்ஸ்ட் வரும். அப்போ மண் 3வது வரும், கடைசியாக மாடு. அப்போ உழவு, ஏறு, மண், மாடு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வரும். அதுக்கப்புறமா வந்து கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி அப்படின்னு இருக்குங்களா. அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், காவரிசை கடல் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா வந்து குளிர்ச்சி வருங்களா. நெக்ஸ்ட் வந்து கொண்டல் வந்துட்டு கடைசியாக வந்து கோடை அப்படின்ற வார்த்தை வரும் நம்மளுக்கு. அப்போ கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மனம், மரகதம், மஞ்சள். அப்போ இது எல்லாமே வந்து மாவரிசையில் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. அப்போ மாவரிசையில் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒன்றா வந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் பார்க்கணும். அப்போ இங்கே தா இருக்குது, இங்கே நா இருக்குது, இங்கே ரா, இங்கே இஞ்சு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தானே வரும், இஞ்சுன்ற வார்த்தை வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன வார்த்தை வரும் நம்மளுக்கு, மனம் அப்படின்ற வார்த்தை வருங்களா. நெக்ஸ்ட் மனம் அப்படின்ற வார்த்தை வரும். ஃபர்ஸ்ட் மஞ்சள், மனம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மடம் அப்படின்ற டா வரிசையில் வரும். நெக்ஸ்ட் மரகதம் 4வது வரும். அப்போ மஞ்சள், மனம், மதம், மரகதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பள்ளம், புனை, பீடு, பிணி, பாலை. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாவரிசையில் இருக்கக்கூடிய பள்ளம் அப்படின்றது வருங்களா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாலை அப்படின்னு வருங்களா. அதுக்கப்புறமா பிணி, நெக்ஸ்ட்டு 4வது வந்து பீடு அப்படின்னு வரும். கடைசியாக வந்து புனை அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, தங்கம்,
நம்பிக்கை, ஞாயிறு, விடுதலை. இதில் வந்து நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு வரும்? ஞாயிறு தானே ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஞாடா வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குங்களா? அப்போ ஞாயிறு, தங்கம் வரும், அதுக்கப்புறமா தான் நம்பிக்கை வரும். வரிசையில் ஃபஸ்ட்டு இது வருங்களா? நாடா வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. அப்போ ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து மேகலை, மயிலை, மோடல், மழை எல்லாமே மாவரிசையில் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். மாவரிசையில் எது ஃபஸ்ட்டு வரும் நம்மளுக்கு? மழை அப்படின்ற வார்த்தை தானே ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேகலை, மயிலை, மோதல் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேகலை அப்படின்ற வார்த்தை தான் வரும். அதுக்கப்புறமா வந்து மயிலை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து மோடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ மழை, மேகலை, மயிலை, மோடல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பக்கம், சங்கு, கங்கை, மங்கை. அப்போ இதுவும் ஈஸி தான். கங்கை ஃபர்ஸ்ட் வருங்களா? காவரிசை. அதுக்கப்புறமா வந்து சங்கு செகண்ட் வரும். ஃபர்ஸ்ட் கங்கை, செகண்ட் சங்கு, அதுக்கப்புறமா பா வரிசையில் பக்கம் வந்து 3வது வரும், மங்கை வந்து 4வது வரும். அப்போ சங்கு, அதாவது கங்கை, சங்கு, பக்கம், மங்கை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மாலை, மீமிசை, மிசை, மலை. ஓகேங்களா? முதல். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வரும் நம்மளுக்கு? மலைன்றது தான், மான்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வருங்களா? அப்போ மலை, அதுக்கப்புறமா வந்து மாலை வரும். அப்போ மாவன்றது ஃபர்ஸ்ட், மாலைன்றது செகண்ட் வார்த்தையாக வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மீசை இருக்கு, மீசை இருக்கா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னதான் வரும்? மீ வந்துட்டோன்னேனா மீ அப்படின்னு வருங்களா? அப்போ மிசைன்றது 3வது, மிசைன்றது 4வது, கடைசி வந்து முதல். அப்போ ஃபர்ஸ்ட் மலை, மாலை, மிசை, மீமிசை, முதல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கருவிகள், இசை கருவிகளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தவில், உடுக்கை, மகுடி, உரிமை. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அகரவரிசைப்படுத்துவோங்களா? அப்போ வந்து உயிரெழுத்துக்கள்ல ஊ ரெண்டுமே இருக்கு. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? உடுக்கை இருக்கு, உரிமை இருக்கு, ஊ வந்து இருக்கு. அப்போ டூ வந்து எடுத்துக்கலாம். தான் வருங்களா? ரூ வந்து ரா. அப்போ இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்? நம்ம காங்காச்சா வரிசையில் டான்ற எழுத்து தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ உடுக்கைன்றது ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து ரா, அதாவது உரிமை செகண்ட் வரும். அதுக்கப்புறமா வந்து தவில் வந்து 3வது வரும், மகுடி வந்து 4வது வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து காங்காச்சா வரிசையில் எது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கோ அது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ உடுக்கை, உரிமை, தவில், மகுடி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மக்கள், மொழி, மாந்தர், அலுவலர். அப்போ இதில் வந்து உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அலுவலர் வந்து ஃபர்ஸ்டாக வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா மா இருக்கு, இங்கே மா, அதுக்கப்புறமா மோ. அப்போ அலுவலர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு, நெக்ஸ்ட் மக்கள் வரும், 3வது வந்து மாந்தர் வரும், கடைசி வந்து மொழி. அப்போ அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து நிலம், நெக்ஸ்ட் வந்து நன்மை, 4 நெருப்பு. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த வார்த்தை? எல்லாமே வார்த்தைங்களே இருக்கு. அப்போ எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் நம்மளுக்கு? நன்மை ஃபர்ஸ்ட் வருங்களா? அதுக்கப்புறமா வந்து 4 செகண்ட் வரும், நிலம், அதுக்கப்புறமா கடைசியா வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? அடுத்த வார்த்தை கடைசி தான். இது எல்லாமே வந்து காவரிசையில இருக்கு. அப்போ காவரிசையில எது ஃபர்ஸ்ட் வரும் நம்மளுக்கு? கடல் அப்படின்ற வார்த்தை தானே ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி சப்போஸ் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வார்த்தையும் காங்காச்சா வரிசையில் இப்போ கா, கா, கி அப்படின்னு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் வந்து 1 மார்க், ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் வருதுன்னா ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ கொஸ்டின் வந்து அகரவரிசையில் கேட்குறாங்களோ அது ஃபுல்லாக நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பேக் சைடில் ரஃப் காப்பியில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா எழுதி வச்சு என்ன ஆர்டரில் வருது அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா பென்சிலில் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம் பேக் சைடில் ரஃப் காப்பியில். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வார்த்தை வரும்? கடல் வருங்களா? கா வந்துட்டோன்னேடா குருவி அப்படின்ற வார்த்தை வருங்களா? அப்போ கடல், குருவி, அதுக்கப்புறமா வந்து கேணி அப்படின்ற வார்த்தை வரும். நெக்ஸ்ட் வந்து கோலம்.
அப்போ கடல், குருவி, கேணி, கோலம் அப்படின்னு வரும். இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு அகர வரிசைப்படுத்துதல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அகர வரிசைப்படுத்துதலில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து எந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் ஆ டு அவ் வரைக்கும் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைனாக வந்து வரிசைப்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் வந்து காட்டு நா வரிசையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுனால அப்படியே நம்ம வரிசைப்படுத்தினே வரணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான பேசிக்கான ஒரு மெத்தட். மற்றபடி இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 வேர்ட்ல இருந்து நம்மளுக்கு 8, 9 கூட நம்ம கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் 4ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து கொடுத்தாங்க. அப்போ அது மாதிரி கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அது மாதிரி கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 லெட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னே ஒரு 2 ஆப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா 3 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நம்ம போட்டுருவோம். ஆனா நம்ம எல்லா வார்த்தைகளும் வந்து கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில டைம்ல ஆப்ஷன்ல கூட கடைசி 2 ஆப்ஷன், அதாவது கடைசி 2 வார்த்தை வந்து மாட்டி வைக்கலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு